வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரப்பெற்ற, அதாவது நேற்று வரை வரப்பெற்ற 58 வேட்பாளர்களுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனையானது இன்று காலை தொடங்கியுள்ளது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த வேட்புமனு பரிசீலனை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில் இந்த வேட்புமனு பரிசீலனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்தவர் EVKS இளங்கோவன். இவர் கடந்த மாதம் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஜனவரி 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 58, அதாவது திமுக சார்பில் கட்சியினுடைய VC சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதா லட்சுமி அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றும் அவரும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது திமுக, நாம் தமிழர் கட்சி ஆகிய இருமுனை போட்டிகள் நிலவி வருகிறது. அதே போல திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என கட்சி வேட்பாளர்கள் மட்டுமின்றி மொத்தம் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 58 வேட்பாளர்கள் மொத்தம் 65 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். இதில் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 11 மணிக்கு துவங்கிய இந்த வேட்புமனு பரிசீலனையில் வேட்பாளர்களும் அவரை சார்ந்த முகவர்களும் இந்த வேட்புமனு பரிசீலனையில் பங்கேற்றுள்ளனர். இன்று மதியம் 3 மணி வரை இந்த வேட்புமனு பரிசீலனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏற்கப்பட்ட மனுக்கள் மற்றும் குறித்த விவரங்கள் இன்று 3 மணிக்கு பிறகே தெரிய வரும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் இறுதி களத்தில் நிற்கப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கான சின்னமும் அப்போதுதான் அறிவிக்கப்பட உள்ளது. ராஜேஸ்வரி.